Okay, good morning to all. So today the students are going to discuss about the simulation topic. So I have taken a simulation topic. They are discussing through the group discussion. So this is the DT activity they are going to do. So good morning students. Have you understand the simulation, ma? Can you explain what is simulation? Okay. Simulation is what assuming. So for example, if we take today's the gold rate, what is now? Then assuming it for after 10 days, what will be its rate? We are going to assume. That is what simulation. Okay, very good. Okay, Pujita, shall you explain? First, சட்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு கொஸ்டினோட கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அதனோட குமுலேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டேக் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெய்லி டிமாண்ட் அவங்களும் ப்ராப்ளம்லேருந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இது இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போது இதை போடும்போது ஃபர்ஸ்ட் 0.01 இருக்குதுன்னா அது வந்து அப்படியே எடுத்துக்கணும். இப்போ 0.1 கிட்ட இது கூட இந்த நம்பர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இப்படி ஆட் பண்ணி எழுதும்போது கடைசியாக உங்களுக்கு வந்து 1 வந்து வரும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் டேக் நம்பர் அப்படிங்கிறது ரேண்டமாக நம்மளாம் எழுதணும். ஸோ 0.1 அப்படிங்கிறது நம்ம 00 போட்டு ஆரம்பிச்சுக்கணும். இப்போ அடுத்ததா இது வந்து 21 இருக்குது. ஸோ 1ல் இருந்து 20 இதோட சின்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்து நம்ம எழுதணும். ஸோ முன்னாடி இருக்க நம்பர் பார்த்து 20ன்னு எழுதணும். ஸோ இப்போ 35னா 36னா 35, 86னா 85, 98னா 97 இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு 100ஓட முடிக்க போகிறோம். முடிச்சதுக்கப்புறமா இப்போது டே அந்த டே வந்து 1 to 10 days நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 days எடுத்துகிட்டு ரேண்டமாக நம்பர் 100குள்ளே முடிச்சிருக்கோம். ஸோ 1லேருந்து 100குள்ளே அப்படிங்கிறதுனால 1லேருந்து 100குள்ளே என்னெல்லாம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியுதோ ரேண்டமாக நீங்களாக ஏதோ ஒரு நம்பர் ரிப்பீட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் நம்பர் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இப்போ டிமாண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் 82 எடுத்துருக்கேன். 82 இதுக்குள்ளே எங்கே இருக்கும்? 36லேருந்து 85குள்ளே இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு நேராக இருக்க டிமாண்ட் வந்து 20. அதனால் டிமாண்ட் வந்து 20 எடுத்துக்கும். அந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆவரேஜ் வந்து போட்டு இதோட ஆட் பண்ணி நம்ம டிமாண்டோட டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். Okay, very good, ma. So Divya, have you understand? I think so you have understand this problem. So can you just give a rough prediction for the random number? So இதே random number இங்கே வேறு random number போட்டுட்டு இங்கே எப்படி வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி காட்டுறீங்களா? நம்ம இப்போ வந்து இங்கே 82க்கு பதிலாக 95 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே 95 வந்து 86லேருந்து 97 வரைக்கும் வரும். ஸோ இதோட டிமாண்ட் நம்பர் வந்து 25. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 25 அப்படின்னு இப்போ 96 இருக்க இடத்துல இப்போ 10 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 1லேருந்து 20 வரைக்கும் தான் இது 10 அப்படின்ற நம்பர் வரும். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க டிமாண்ட் நம்பர் 10. அப்போ இங்கே 10. அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம ஒரு ரேண்டமாக நம்பர் போட்டு அது எதுக்குள்ளே வருதுன்னு சொல்லி டிமாண்ட் நம்பர் போட்டோம். அதுக்கு ஆவரேஜ். ஓகே ஓகே, சரி சரி. ஓகே, வேறு உங்களுக்கு வேறு இதில் என்ன டவுட் இருக்குது? அசம்ஷனு இப்போ சப்போஸ் வந்து என்னென்னா இதில் ப்ராபபிலிட்டி சப்போஸ் இங்கே கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அந்த டைமில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா சில டைம்ஸ் வந்து அவங்க ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேஸில் ஸோ வி ஆர் கோயிங் டு தே வில் கிவ் அஸ் சம் ஃபார்முலஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ 2 types ஆஃப் ரேஷியோஸ். தட் இஸ் பாய்சான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் அ சம் ஃபார்முலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் lambda x by x factorial அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ணி இப்போ லேம்டாவோட வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்துட்டு வேல்யூவை நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி நம்ம போடணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் த ப்ராப்ளம் எகெயின் ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணி முடிச்சோன்னா குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியை நம்ம ஃபைன் பண்ணணும். நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன், என்ன வருதுன்னு சொல்லுங்கள். 0.01 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 0.98 அப்படின்னா எப்போவுமே ப்ராபபிலிட்டியோட ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். 0லேருந்து
லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம என்னென்னா நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது யூ கேன் ஐடென்டிஃபை தட் வெதர் த ப்ராபபிலிட்டி இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஸோ மேக்ஸிமம் அதோட வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும். ஸோ நியர்லி வந்து 0.98 0.99 வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வந்து என்ன அப்படின்னா we can say that it is equivalent to that 1 அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சிமுலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம we can predict the future data also. ஸோ என்ன சரி நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் எடுக்கணும் எல்லாமே நம்ம இந்த சிமுலேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ரியாலிட்டியாக we are going to imitate. ஸோ ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.